Hello everyone. இன்னைக்கு நம்ம ஒரு ஈஸியான டேஸ்டான மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு ஒரு கடாயில கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு 7-8 பல்லு பூண்டு சின்னதா வெட்டி பொடியா வெட்டியும் சேர்த்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி garlic crusher இருந்துச்சுன்னா அதில் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டு இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால கொஞ்சம் நிறைய பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்ததுக்கு அப்புறம் இதை நல்லா வதக்கிக்கோங்க. ப்ரௌனா ஆகிற வரைக்கும், ஆனால் தீஞ்சி போயிடக்கூடாது. கொஞ்சம் ப்ரௌனா ஆகிற வரைக்கும் இந்த எண்ணெயில் வதக்கிக்கோங்க. அடுத்து இந்த பூண்டு கூட ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப்புக்கு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் சேர்த்துருக்கேன். அது கூட இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் க்ரீன்ஸ் இருக்குல்ல, அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கினதுக்கு அப்புறமா மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மஷ்ரூமை வேக வைக்கிறதுக்கு மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. இல்லை நீங்கள் அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா இந்த மஷ்ரூம்ஸ்லேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிரும். அப்போ இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லா இருக்காது. கை விடாமல் ஒரு 3 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் இந்த மாதிரி வதக்கிட்டே இருந்தீங்கன்னா மஷ்ரூம் தண்ணி விடாது, ஆனால் குக் ஆகிடும். அதனால் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கை விடாமல் இப்படி வதக்கிட்டே இருங்க. இப்போ மஷ்ரூம் குக் ஆகிடும், தண்ணியும் விடாது. மஷ்ரூம்ஸ் வெந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/4 கப்புக்கு சின்னதாக பொடியாக வெட்டின கேரட் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 1/4 கப்புக்கு பீன்ஸும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு கேப்சிகம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு முட்டைகோஸ் வேணும்னா அது கூட சேர்த்துக்கலாம். இந்த காயும் ஹை ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கிட்டே இருக்கணும். இந்த காய் ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தாலே போதும். சொதன்ட்டு தண்ணி ஊற்றி வேகக்கூடாது. அதனால தண்ணி இல்லாமல் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த காய்க்கு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. காய்கறி வெந்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூனுக்கு சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். இந்த சோயா சாஸ் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இதை விட்டுறலாம். சோயா சாஸ் கூட 1 டீஸ்பூனுக்கு வினிகரும் சேர்த்துக்கோங்க. வினிகர் இல்லைன்னா இதுக்கு பதிலாக 1 டீஸ்பூனுக்கு லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1 டீஸ்பூனுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த மிளகுத்தூள் மட்டும்தான் இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு காரம் கொடுக்கும். அதனால உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா குக் பண்ணி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே தனியாக ஒரு வீடியோவில் இந்த பாஸ்மதி ரைஸு எப்படி குக் பண்ணணுன்னு போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் சேர்த்துட்டு இந்த காய்கறி கூட எல்லாம் நல்லா கலந்துக்கோங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். கடைசியாக இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் க்ரீன்ஸ் மட்டும் சேர்த்து கலந்துக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பாருங்கள். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் மட்டும் சேர்த்தேன். சேர்த்துட்டு கலந்துருங்க. அவ்வளோதான், ஒரு டேஸ்டான கடையில் கிடைக்கிற மாதிரியே ஒரு குயிக்கான மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு முடிச்சாச்சு. இந்த ஃப்ரைட் ரைஸ் சின்ன பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் கட்டுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா உதிரியாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு ஒரு பன்னீர் கிரேவி சைட் டிஷ் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.